வாரியர்ஸ், நான் உங்க என்வி ரியாக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா கூலி படத்தோட ரிவ்யூ. கமெண்ட் ரியாக்ஷன் போட்டுட்டு இருந்தேன்னா அப்படியே மூவி ரியாக்ஷன் கொஞ்சம் தாவிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஆகஸ்ட் 14, இன்றைக்கி தான் கூலி படம் ரிலீஸ். நான் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் ஆளாக போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எனக்கு நான் ஒர்க் லீவ் போட்டேன் பொய்யான காரணம் சொல்லி. சரி கூலி படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டால், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வேலையில் இருக்காங்க. நான் தான் வேலையை போய் சொல்லி லீவ் போட்டேனே. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பயும் போல் எங்கள் அப்பாவை கிளப்பி கூட்டிகிட்டு போய் கூலி படம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சில சேனல்லாம் சொன்னாங்க நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ரியலாகவே கூலி படம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரோகேஷ் கனகராஜ் சாரோட படம் எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கும். நான் மாநகரத்துலேருந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன்னே சொல்லலாம். கூலி படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரஜினி சாரை ரியலாகவே காமிச்சிருந்தாங்க, எந்த ஒரு டூப்பும் போடாமல். அவர் டான்ஸ்லாம் ஆடிந்தார் இந்த படத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக கூலி படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப மறுபடியும் நான் 2வது ஷோ கூப்பிட்டா கூட நான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கூலி படத்தோட ஒன்லைனர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படமா அது பேர் என்ன, ஒரு மலையாளம் படத்தில் கூட அவர் கிணத்துல குதிச்சிருவார்ல, அது அது பேர் என்ன, ஏதோ குணா கேவில் போய் குதிச்சிருவார்ல, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவரை சிபிசிஐடியில் மாற்றுறாங்க, அண்டர் கவர் ஏஜென்ட் மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள மறைமுகமாக கண்காணிக்கிறதுக்காக அவரை வச்சுருக்காங்க. 2வது அவரோட ஜோடி, அவளும் ஒரு போலீஸ்காரி. அவள் என்ன பண்ணுறான்னா, வில்லனோட மைண்டு, அதாவது அந்த மோனிகா, லவ் யூ மோனிகா, அதில் டான்ஸ் ஆடினார்ல, அவரோட பேர் தெரியல. வீடியோக்குள்ளே பேசுறதுக்கு முன்னாடியாவது அவர் பேர் தெரிஞ்சுட்டு வந்திருக்கலாம். சர்ச் நான் பண்ணலை, அந்த அளவுக்கு என்விக்கு மூளை இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, மோனிகா பாட்டில் ஆடுறாருல, அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் இவரும் சேர்ந்து பிளான் பண்ணி நிறையா மணி சம்பாதிக்கலாம். நம்ம இதில் இருந்து நம்ம என்ன கோல்டு மெடலாக வாங்கிட்டு நம்ம பட்டம் மட்டும்தான் வாங்கிட்டு போக முடியும், நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கலாம், நம்ம இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி அந்த கெட்டவனுக்கு ஆசை வார்த்தைகள் கூறி அவர் கெட்ட வழிக்கு அந்த புள்ள பண்ணுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சுருத்திகாஷன் அவங்க அந்த படம் ஃபுல்லாக ஒரே மூஞ்சுதான். அவங்களுக்கும் மோனிகா ட்ரெஸ்ஸு கொடுத்து அவங்கள ஆட விட்டுருந்துருக்கலாம். வாயை பிறந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அவங்கள ஆட விடாமல் ரஜினி சாரோட பொண்ணாக மாற்றிட்டாங்க. அது நம்ம போக போக தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு அந்த மூவி. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்துக்கும் தேட்டருக்கு போனேன். அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் பார்க்கல, ஏதோ பார்த்தேன். பட் இது ரோகேஷ் கனகராஜோட அவர் தான் டைரக்டர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு இன்னும் ஹைப் ஆயிடுச்சு. நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போனேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அனிருத் சாரோட மியூசிக், என்னடா அந்த பிள்ளை இப்படி வலியுதுன்னு நினச்சிக்காதீங்க, உண்மையாலுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல. எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சு அனிருத் சாரோட மியூசிக். அந்த ஒரு பாட்டு இருக்கே, தனதன ஜிக்கா தனதன ஜிக்கா தனதன ஜிக்கா நவராடே, அந்த பாட்டெல்லாம் தேட்டரில் எந்திரிச்சு ஆடணுன்னே எனக்கு தோணுச்சு. பக்கத்தில் அப்பா இருந்தனால எதுவும் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா மேபி ஆடி இருப்பேனோ என்னவோ, அது ஒன்று. அப்புறம் மோனிகா சாங்லாம் இருக்கேன், மோனிகா லவ் யூ மோனிகா பேபிமா மோனிகா பத்திக்கிச்சுமா கிச்சுமா. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னது அதிரம் அரங்கட்டுமே நான் ஏதோ ஒரு பாட்டு வரும்ல, அந்த மியூசிக்லாம் அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் நாக சைத்தன்யாவோட அப்பா நாகார்ஜுனா, அவர்னா வில்லன். அந்த
பணக்கார வில்லனோட இதில் வந்து அவர் செம்மையாக மறட்டி விட்டுருந்துருப்பாரு. அவரோட போர்ஷனை அவர் கரெக்டாக பண்ணியிருந்திருப்பாரு. ரெண்டாவது வந்து இன்னொரு கன்னட ஆக்டர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவரே எனக்கு புதுசாக இருந்துச்சு. எங்கள் அப்பா தான் சொன்னார் அவர் கன்னட ஆக்டர்னு சொல்லி ஒரு பேர் சொன்னார், அதுவும் ஞாபகம் இல்லை ப்ரோ, மன்னிச்சிடுங்க. ஆன் த ஸ்பாட்டில் வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ அவரோட போர்ஷனுக்கு நல்லா பண்ணியிருந்தார். ரெண்டாவது வந்துட்டு இவங்க லைக் அந்த அந்த அவர் இந்தி கதாநாயகன், வடக்கு கதாநாயகன், அவர் பேர் என்ன, ஸோ ஏதோ ஷர்மான் வருமே, ஐயோ அந்த நண்பன் படமோட ஹிந்தி விஷன் 3 Idiots அது நடிச்சிருப்பாரு. அவர் பேர் சல்மான் கானா, ஷாருக் கான் கிடையாது அது, நமக்கு நான் சம்பக்கு சொல்லுவோம், அது நமக்கு தெரியும். அவர் பேர் ஏதோ ஒரு கான். அவர் வந்து கை ஃபுல்லாக டேட்டோ போட்டு அவர் போர்ஷனுக்கு அவரும் நல்லா பண்ணிட்டுப்பாரு. அவரையும் கொஞ்சம் அவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். நான் கத்துனேன், அவர் பேரே தெரியாமல் கத்துனேன். எதுக்கு கத்துனேன்னே தெரில. படம் ஃபுல்லாக ஆ ஊ ஆ ஊ ஆ ஊன்னு கத்திட்டு மட்டும் இருந்தேன். நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஸ்பீட் எடுத்துட்டாங்க. எனக்கு லேகு அதெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் அந்த படத்தை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அக்கா அந்த அளவுக்கு ஹைப் இல்லைக்கா சொல்லி என்னை திட்டினாலும் ஓகே, என்வி வந்து எல்லாத்தையும் ஏற்றுப்பா. ஆனால் வந்து எனக்கு வந்து படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. எனக்கு வந்து என்னன்னா, லோகேஷ் கனகராஜோட நான் கிரேசியான ஃபேனாக ஆகிட்டு போகிறேன். இந்த ஹார்ட் வந்து ஒரு ஹார்ட்டை வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, இன்னொரு ஹார்ட் லோகேஷ் கனகராஜன் சாருக்கு, இன்னொரு ஹார்ட் வந்து ரஜினி அங்கிளுக்கு, ரஜினி சாருக்கு, இன்னொரு ஹார்ட் வந்து அனிருத் சாருக்கு. அப்புறம் அவ்வளோதான். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பூஜா ஹெக்டே ஆடினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க ஆடிட்டு அவங்க அதோட போயிட்டாங்க. நான் வந்து பூஜா ஹெக்டே தான் ரஜினி சாருக்கு ஜோடின்னு இமேஜினேஷன் பண்ணேன். அவங்க ஜோடியே கிடையாது ரஜினி சாருக்கு. அதுவும் ஒரு விதத்தில் நல்லா தான் இருந்துச்சு. அவரை வந்து அவராகவே அப்புறம் விண்டேஜ் ரஜினியெல்லாம் காமிச்சிருந்தாங்க. அப்போது ரஜினி சார் இருந்திருப்பாரு, அதெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஐயோப்பா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான்லாம் படம் ஃபுல்லாக கத்திட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இனிமேல் வந்து கமெண்ட் ரியாக்ஷன் போடுவேனான்னு வந்து எனக்கு தெரியல. லைக் வந்து நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சில பேருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு என் ஐடியில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணாதீங்க. நான் வந்து அதை வந்து வன்மையாக நான் வந்து கண்டிக்கிறேன். லைக் வந்து அவங்கக்கிட்ட போய் வீடியோ போடுங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் சொல்லாதுங்க. லைக் வந்து நான் ஒருத்தரை வந்து நான் அவாய்ட் பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ரீசன் இருக்கும். நீங்கள் ஏதாவது என்னை ரொம்ப கடுப்பேற்றுற அளவுக்கு பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து 361 சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. அவ்வளோதான், பாய். உடம்பு பார்த்துக்கோங்க. என் வீடியோவை சப்ஸ்கிரைபர்ஸ் தவிர நான் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தால் வீடியோ போட முடியல. இப்போயும் எனக்கு உடம்பு சரியில்லை தான், இருந்தாலும் உங்களுக்காகவே நான் வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ.